ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சட்னி செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 பச்சை மிளகா, ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு தேங்காய், அப்புறம் நம்ம அந்த சட்னிக்கு ஏற்ப உப்பு. நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்த பொருளெல்லாம் போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம அதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், சும்மா பேருக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது அந்த சட்னிக்கு அந்த டேஸ்ட்டை என்கேஸ் பண்ணி குடிக்கும். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமும் போடலாம். சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டை அதிகரித்து கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சட்னிக்குள்ளே பேஸ்ட்டை போட்டுக்கலாம். எனக்கு அது கொஞ்சம் கட்டியாக இருந்து அது கமத்தினோன்னா வரல. நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்புறம் கலக்கி ஊற்றினேன். நான் எனக்கு கரெக்டான அளவுக்கு உப்பு இருந்ததுனால நான் 2வது உப்பு போடல. உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் 2 நைஸாக தோசை சுட்டு அப்புறம் நான் வச்ச சட்னியும் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.